பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். மற்றவர்களுக்கு கர்த்தர் தந்த மகிமையை பார்த்து பொறாமைப்படுவதற்கு முன்பாக நம்ம சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள், இது பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பொறாமைன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்துருச்சு. அது கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, அறிஞ்சவங்களாலும் சரி, அறியாம இருந்தாலும் சரி. அதாவது மாம்சத்துல அது ரொம்ப கேஷுவலா நடைமுறையில இருக்குதான ஒரு விஷயமா மாறிடுச்சு. 85% மந்திரத்துக்கு காரணம், ஒருத்தவங்க மந்திரம் வைக்கிறாங்கன்னா அது காரணமே பொறாமை தான். அதே மாதிரிதான் 85% சண்டைகளுக்கு காரணம் பொறாமை தான். பிரிவினைகளுக்கு காரணம் பொறாமை தான். இப்படி எல்லாத்துக்கும் பொறாமைன்றது ரொம்ப காமனா இருக்கு. நம்ம இன்னைக்கு பாக்குற விஷயங்கள் நம்மளாச்சும் அட்லீஸ்ட் நம்ம மத்தவங்க உலகத்தை போய் மாத்த முடியாது. கண்டிப்பா நீங்க பொறாமப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அட்லீஸ்ட் ஆண்டவர் அறிஞ்ச நம்மளாச்சு இந்த ஒரு பொறாமை அப்படின்ற ஒரு காரியம் நமக்குள்ள வரவிடாம தடுக்கணும்னா ஒரு சில அறிவு நமக்கு வேண்டியதா இருக்கு. வேத அறிவு. அது என்னன்னா, முதலாவது பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15 40-41. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. மேனிகள்னா ஒரு அழகு, குளோரி. வானத்துக்குன்னு ஒரு தனி மேன்மை, பூமிக்குன்னு ஒரு தனி மேன்மை. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. அதாவது ஆண்டவர் வானத்துக்குரிய குளோரி பூமி கூடிய ரொம்ப என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஹானர்ல இருந்து எல்லாமே வேற அப்படிங்கறத ஆண்டவர் சொல்ல வர்றார். சூரியனுடைய மகிமை வேறு. சூரியன் பாருங்களேன், சூரியன் இப்ப நம்ம பகல் நேரத்துல சூரிய வெளிச்சத்தை என்ஜாய் பண்றோம். ஆனா இப்ப நம்ம நிலாவை தேட முடியாது. சந்திரனுடைய மகிமை வேறே. ஆனா நைட் டைம் பாத்தீங்கன்னா இந்த சூரியனை தேடினாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நைட் டைம் சந்திரன் தான் இருக்கும். சோ சந்திரனுடைய மகிமை வேறே. நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே. நட்சத்திரங்களுக்கும் ஆண்டவர் மகிமை தனியா கொடுத்திருக்காரு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஆண்டவர் ஒவ்வொரு மகிமையை கொடுத்திருக்காங்க. மொத்தத்துல இங்க இருக்க எல்லாத்துக்குமே ஆண்டர் வித்தியாசமான ஒரு ஹார்னஸ், வித்தியாசமான ஒரு டியூட்டி, அந்த குளோரியை ஆண்டர் கொடுத்திருக்காரு. அந்த மகிமை எல்லாத்துக்குமே மகிமை இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பலா மரம்னா அதுக்கு ஒரு மகிமை இருக்கு, கொய்யா மரம்னாலும் அதுக்கு ஒரு மகிமை இருக்கு, வேப்ப மரம்னாலும் ஒரு மகிமை இருக்கு, சின்ன குரோட்டான்ஸா இருக்கு அப்படின்னாலும் அதுக்கு ஒரு மகிமை இருக்கு. ஒண்ணு டிஃப்ரெண்டான மகிமை இருக்கு. ஒவ்வொரு மனிதர்களுக்குமே மகிமை இருக்கு. ஆனா ஒண்ணு வித்தியாசமான மகிமையா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப நான் இன்னொருத்தவங்களுடைய மகிமையை பார்த்து நான் இது பண்றதை விட எனக்குன்னு ஆண்டவர் ஒரு மகிமை கொடுத்திருக்காருன்றத நான் விசுவாசிக்கணும். அததான் இந்த இடத்துல பெரிய பிரச்சனையா. அதை நம்ம ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஆண்டவர் ரொம்ப கிரியேட்டிவ் ஆனவர். இன்னொன்னு பார்த்து காப்பி அடிச்சு இன்னொருத்தவங்க அப்படியே வளரணுங்கிறது நம்மளுடைய ஆண்டருடைய இது கிடையாது. அது பிசாசு தான் பண்ணும். நம்மளை பார்த்து அப்படியே அவன் காப்பி அடிக்கிற வேலை. இன்னொன்னு ஒருத்தவங்க செய்யறதே இன்னொருத்தவங்க செய்யறோம் அப்படின்னா இன்னொருத்தவங்க என்னத்துக்கு அந்த ஒருத்தவங்களே அந்த வேலையை செஞ்சிடலாமே. அப்படி கிடையாது. இன்னைக்கு உலகத்துல ஆண்டர் நிறைய அதான் இப்ப சந்திரனும் இப்ப காலையிலேயே இருக்கணும், சூரியனும் காலையிலே இருக்கும்னா நம்ம நைட் டைம்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப இருட்டுக்குள்ளதான் இருக்கும். அதனாலதான் ஆண்டர் இதை இந்த நேரத்துக்கு இதாகும், அது அந்த நேரத்துக்கு இதாகும். ஆண்டர் இதை விட அது செழிச்சது கிடையாது, பெருசும் கிடையாது, அது சிறுசும் கிடையாது. இதை விட இதுவும் பெருசு சிறுசும் கிடையாது. ஆனா அதனுடைய டைமிங் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதுக்கு ஆண்டர் கொடுத்திருக்க பொறுப்புகள் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஆனா மக்கள் இதையும் என்ஜாய் பண்ணுவாங்க, அதையும் என்ஜாய் பண்ணுவாங்க. சோ இந்த கான்செப்ட் இந்த வசனம் நம்ம என்னைக்குமே மறக்கவே கூடாது. ஒவ்வொன்றுக்குமே ஆண்டர் ஒவ்வொரு மகிமையை கொடுத்திருக்காரு. நீங்க நிறைய வசனங்கள் இருக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு மரங்களுக்கு எவ்வளவு மகிமை கொடுத்திருக்காரு, அதை எவ்வளவு அழகுபடுத்தி இருக்காரு அப்படின்லாம் நம்ம நிறைய வசனங்கள் இருக்கு. நம்ம இப்ப எடுக்கல. அதை ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியதான ஒரு விஷயமே. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கலாம், இன்னைக்கு இவ்வளவு பெரிதான மகிமையை ஆண்டவர் எல்லாத்துக்குமே அது ஈக்குவலான ஒரு ரேஷியோல ஆண்டவர் கொடுக்கலாம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய மகிமை இருக்கிற இடத்துல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னைக்கு நிறைய பேர் அதை புரிஞ்சுக்க தவறிக்கிறாங்க. இவ்வளோ இதுல இருக்காங்க இவங்க, அதை தெரிஞ்சுக்காமே இன்னைக்கு நிறைய பேர் பொறாமப்பட்டுக்கிறாங்க. அவங்களுக்குன்னு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிய இன்னைக்கு நம்ம கிட்ட அதே மகிமை அதே ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தோம்னா இன்னைக்கு நம்ம டிப்ரெஷன்ல உட்காந்துருப்போம். ஏன்னா நம்மளால அதை ஹேண்டில் பண்ணக்கூடியதான பக்குவம் நம்ம கிட்ட கிடையாது. அந்த இதுல நம்ம வளரவும் கிடையாது. நம்மளுடைய இதே வேற. அதனாலதான் ஆண்டர் என்ன சொல்ல வரானா, ஈவன் இன்னைக்கு சர்ச்சிலையுமே ஆண்டர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பார்ட் கொடுத்திருக்காரு, இது பண்ணியிருக்காரு அப்படின்னா சோ ஒவ்வொருத்தவங்களுக்குடைய மகிமை வேற, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வேற. இதே இப்ப இவங்க பண்ற வேலையை இப்ப நான் எடுத்து பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிப்ரெஷன் தான் ஆகும். ஆனா அவங்க பண்ற வேலை அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும், நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கும், ஒரு பெருக்கத்தையே கூட கொடுக்கும். ஆனா அதே மகிமை அதே ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்துச்சு அப்படின்னா டிப்ரெஷனை கொடுக்கும், எனக்கு லாஸ் கொடுக்கும், பொறுப்புகள். அந்த இதை அவங்க
செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த வேலைகள். சோ இத புரிஞ்சுக்காமயே இன்னைக்கு நம்ம அந்த ஜெலசிங்கிற இது வந்து இன்னைக்கு ஈஸியா ஃபார்ம் ஆயிருது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேதத்துல இருந்து நம்ம அந்த வசனம் வாசிக்கலாம். லூக்கா 12:48. அதுல லாஸ்ட் இது நம்ம பார்ப்போம். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். 48 எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். சோ இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு குடும்பத்தை நடத்துறதா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், ஒரு சர்ச் இது பண்ணதா, ஒவ்வொரு ஒரு பொறுப்புகள் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது. அதை நம்ம ஹேண்டில் எப்படி சொல்ல, அது ஒரு ஞானத்தோட அதை ஹேண்டில் பண்ணல அப்படின்னா நம்மளையும் சேர்த்து எல்லாருமே உள்ள மூங்கிக்கிற மாதிரி தான். சோ அதை வந்து நல்ல ஞானமா கத்துக்கணும். இந்த இடத்துல பாருங்களேன், எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கிறார்களோ அவனிடத்துல அதிகமாய் கேட்கப்படும். சோ யார்கிட்ட நீங்க ஈஸியா நினைச்சுக்கலாம் இவங்க கிட்ட எவ்வளவு க்ளோரி, இவங்ககிட்ட எவ்வளவு மகிமா, ஆண்டவர் எவ்வளவு இது பண்ணி வச்சிருக்காருன்னு. அடிக்கடி அநேக கேள்விகள் யார்கிட்ட அதிகமா கொடுறோம் ஆண்டவர் அதிக கேள்வி அவங்ககிட்ட தான் கேட்பார். அதுதான் வந்து அந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு கம்பெனியோட ஓனர் இருக்காங்க வைங்களேன், அங்க வந்து சேல்ஸ் பண்ற பர்சன்ஸ் இருப்பாங்க. அவரோட துணி கடைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேல்ஸ் பர்சன் வந்து தனியா இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நிர்வகிக்கிற ஒரு மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். இந்த ஓனர் வந்து அந்த சேல்ஸ் பண்றவங்க எல்லாம் விட்டுருவாரு. கடைசியில இந்த மேனேஜரை தான் வந்து பிடிப்பாரு. நீங்க வந்து எவ்வளவு எல்லாம் இது பண்ணி எல்லாத்தையும் கணக்கு இது பண்ணிக்கலாம். இவங்க அந்த சேல்ஸ் பர்சன் கூட அவங்க ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடலாம். ஆனா இவர் வந்து கரெக்டா அதை ஒப்படைக்கணும். அன்னைக்கு வந்த இதுல எதுவும் மிஸ் ஆகாம அதை இது பண்ணி நீங்க என்ன மேனேஜ் பண்ணீங்க, இன்னைக்கு கடைக்கு வந்து நீங்க என்ன மேனேஜ் பண்ணீங்கன்னு அவர்கிட்ட தான் அந்த கேள்வி வந்து விழும். அப்ப பாருங்க, அந்த ஒவ்வொரு பர்சனும் அவங்க ஒவ்வொருத்தருடைய வேலையோட அது முடிஞ்சிடும். ஆனா இவர் வந்து இருக்கிற எல்லாருடைய வேலையுமே இவர் பார்த்து கண்காணிச்சு அதுக்கான ரிப்போர்ட்டையும் அவர் வந்து கொடுக்கணும். அவ மேனேஜர் அப்படின்னு அந்த போஸ்டிங்ன்றது வெளியே பார்க்கும் போது ஒரு மேன்மையா அப்படின்ற மாதிரி மேனேஜர்ப்பா, இதுல மேனேஜர்ப்பா, பேங்க்ல மேனேஜர், இதுல பெரிய மேனேஜர்ப்பா, சேல்ஸ் மேனேஜர்ப்பா, அந்த மேனேஜர்ப்பா, இந்த மேனேஜர் சொல்றதுக்கு ஈஸி தான். ஆனா அவங்களுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த வெயிட் நீங்க நினைக்கலாம் சேல்ஸ் பீப்புள் மாதிரி இந்த மேனேஜர் என்ன வேலையா பாக்குறாரு, இங்க உட்காந்துட்டு இவ்வளவு நம்மள மாதிரி எவ்வளவு பாடுபட்டு வேலை பாக்குறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா மேனேஜர் போய் அந்த இடத்துல போய் நின்னா மட்டும்தான் இதாச்சும் நம்ம ஒரு நேரம் தப்பு பண்ணிட்டு ஒரு ஆள்கிட்ட இது பண்ணலாம். ஆனா அவர் வந்து 1000 பேருக்கு அவருக்கு பதில் சொல்ல வேண்டியது. அவங்க வந்து எங்கேயும் திட்டு வாங்குவாங்க, அங்கேயும் திட்டுவாங்க, மக்களுடைய வாயிலையும் விழுவாங்க, அவன் ஓனர் வாயிலையும் விழுவாங்க. அந்த மாதிரி நடுவுல இருக்கவங்க அந்த மாதிரி ஆள்கள் தான். அது ஒண்ணு. நம்ம ஏசப்பாக்கே பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துல நட்சத்திர விசேஷத்திற்கு அந்த நட்சத்திரன்றது ஒவ்வொரு மனுஷனோட கனெக்ட் ஆன ஒரு இது. ஏன் ஆண்டவர் நட்சத்திரத்தை, அவருடைய நட்சத்திரம் வந்து பெருசா இருக்க போய் தான் அன்னைக்கு சாஸ்திரிகள் வந்து கண்டுபிடிச்சு முடிஞ்சு. ஆனா ஏசப்பா கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, உலகத்துக்கு வரணும், மனுஷனுக்காக ரத்தம் சிந்தணும், சிலுவை சுமங்கணும், பாடுகள் படணும், ரத்தம் சிந்தணும். ஆனா மத்தவங்க நட்சத்திரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவர் அளவுக்கு மேன்மையா இருந்திருக்காது, எல்லாம் கொஞ்சம் குட்டியா தான் இருந்திருக்கும். ஆனா நமக்கு அந்த அளவுக்கு பாடுகளோ பொறுப்புகளோ கிடையாது. ஆமா, அவர் மாதிரி பாடுகள் இன்னைக்கு யாருக்குமே இல்லை. நம்ம யாருக்காவது மன்னிக்க போறதும் கிடையாது, நம்ம யாருக்காவது ரத்த சிந்தம் போறதும் கிடையாது. ஆனா ஏசு கிறிஸ்துடைய மேன்மையை மட்டும் தான் நம்ம வந்து பாக்குறோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. அவருக்கு வந்து அவ்வளவு வல்லமை கொடுத்துருக்கு, வரங்கள் கொடுத்துருக்கு. இப்போ இன்னொரு உதாரணம் இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆனவர்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சின்னதான அந்த ஒரு பொறாம வந்துருக்கு. அவங்க நல்லா இருக்கிறதே தான். இப்போ ஒருவேளை அவங்க அதுக்கு கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி திருமணம் ஆனவங்களை பார்த்து டக்குன்னு உங்களுக்கா கல்யாணம் முடிஞ்சிச்சு, நமக்கு எப்ப அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும். ஆனா அப்போஸ்தலன் பவுல் கூட அந்த இதை சொல்றாரு. ஆனா திருமணமானவர்கள்ட்ட அவங்க கிட்ட போய் கேட்டேன்னு வைங்களேன், நீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில நீங்க அப்படியே வா அப்படின்னு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் தான், ஏன்னா திருமணத்துக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கிட்ட இருக்கும். சோ அந்த லைஃப்ங்கிறது வேற, இந்த லைஃப்ங்கிறது வேற. அவங்க கிட்ட கேட்டோம்னா அடி ஆமா கொஞ்சம் பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில நாங்களும் இருக்கோம் டெய்லியும், ஆனா ஆண்டவர் பார்த்து அப்படிங்கிற வார்த்தையை தான் இந்த எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு போய் கல்யாணம் முடிஞ்சிச்சு, இவங்களுக்குலாம் என்னப்பா குறை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தாதான் தெரியும் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனுடைய இது வந்து வேற அப்படிங்கிறது வந்து புரியும். அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 7:28 நீங்கள் விவாகம் பண்ணாலும் பாவம் அல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரப்படுகிறார்கள், அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றிருக்கிறேன். ஆக்சுவலி அவர் வந்து சொல்றாரு, நீ கல்யாணம் பண்றதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை யாருக்கும் இது இல்லப்பா, ஆனா அதுக்குரியதான அந்த உபத்திரவங்கள் வந்து நீங்க உங்க சரீரத்துல வந்து நீங்க கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். இப்ப நீங்க மதரா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் மதர்ஸ்குள்ள ஒரு இது இருக்கும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த சரீரத்துக்குள்ள அந்த ஒரு இது இருக்கும். இப்ப ஃபாதரா பாத்தீங்கன்னா, ஒரு தகப்பனா பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுடைய அந்த இது வந்து இருக்கதான் செய்யும். சோ அதை தான் அவர் வந்து சொல்றாரு, நீங்க திருமணம் ஆனதை பார்த்து நம்ம வந்து பொறாமப்படுறதுல ஒண்ணும் இல்ல, ஆனா ஓகே இவங்களா நல்லா இருக்காங்க அப்படின்னு ஆனா அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு ஐயோ நம்ம கிடைக்காத வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கே அப்படின்ற மாதிரி
திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆனவங்களை பார்த்து நீங்க நினைக்க கூடாது. அத ம். வந்து அததான் அவர் சொல்ல வர்றாரு. அவங்க சரீரத்துல உபத்திரப்படுவாங்க ம். அப்படின்னு. இது வந்து திருமணம் ஆனவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட் புரியும். திருமணம் ஆகாதவங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இதை புரிஞ்சுக்கணும். ம். அதாவது மொத்தத்துல யாரை பார்த்து பொறாமப்படாதீங்க. ஏன்னா அவங்க அவங்க லைஃபுக்கு நீங்க போய் பார்த்தா மட்டும்தான் அவங்க கண்டிப்பா. அதுல என்ன சூழ்நிலை இருக்காங்கன்னே தெரியும். அதுதான் அது, வேற ஒண்ணும் இல்ல. ஈவன் நம்ம இப்ப சொல்லலாம். ஈவன் இப்ப ரசிக்கப்படாத இப்ப அம்பானியே நீங்க எடுத்தானா, அவர்ட்ட போய் இன்னைக்கு நைட் நிம்மதியா நீங்க தூங்குனீங்கன்னு கேட்டா, அவருக்கு வந்து தூக்கம் வந்திருக்குமான்றது தெரியும். அவருக்கு இருக்க பிரஷர்ல அவங்களுக்கு இருக்கா. நீங்க நம்ம சொல்றோம் உலகத்திலேயே ரிச்சஸ்ட் மேன்பா இவர மாதிரிலாம் அப்படின்னு நம்ம பேசலாம். அம்பானி மாரி எனக்கெல்லாம் பணம் இருந்துச்சுன்னா நம்ம இங்க உட்கார்ந்து பேசலாம். ஆனா அம்மாடிட்ட போய் கேட்டா தான் தெரியும். அவர் 4 நாள் சிரிக்கிறாரா, உட்காராரா, எந்திரிக்கிறாரான்னு. அந்தந்த இடத்துக்கு ஏத்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்தந்த இடத்துக்கு ஏத்த பிரஷர் எல்லாமே இருக்கதான் செய்யும். நம்ம இங்க இருந்து அவங்களோட உயர்வை பார்த்து பொறாமப்படுறதுல ஒண்ணும் கிடையாது. அதுதான் இன்னொரு ஒரு வசனம் இருக்கு. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன ஒரு நிலைமை கொடுத்திருக்காரோ அதுல நம்ம வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ யாரை பார்த்துமே ஒரு பொறாமப்படாம நம்ம அந்த நிலைமையில நம்ம கரெக்டா இருந்தாதான் அது நம்மளுடைய மெச்சூரிட்டிக்கும் சரி, நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கும் சரி அது கரெக்டா இருக்கும். அடுத்து 3வதா பார்த்தோம் அப்படின்னா, இன்னொருத்தவங்களுடைய மகிமை எனக்கு வேணும். இல்ல நீங்க எல்லாமே சரிதான் சிஸ்டர். நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா எனக்கு தேவை, எனக்கு எப்படியாவது அடுத்தவங்க யாரோ ஒரு பெர்சன பார்த்து அவங்க மகிமை எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க அவங்க சுமக்கிற அந்த சிலுவையும் சுமக்க நீங்க தயாரா இருக்கணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல. ஏசப்பாட்ட கூட அந்த யாக்கோபு, யோவானுடைய அம்மா வந்து கேட்பாங்க. ம். ஒரு பையன் இங்கிட்டும், ஒரு பையன் அங்கிட்டும் உட்கார எங்களுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு. அப்ப வந்து ஆண்டவர் சொல்லுவாரு, நான் குடிக்கும் பானத்தெல்லாம் அவங்க குடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனுடைய அர்த்தம் வந்து அதுதான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க வந்து உங்க பையங்களுக்கு வந்து என்னுடைய மேன்மை வேணும்னு கேக்குறீங்க. ஆனா நான் போற வழியில அவங்க வந்துருவாங்களா அவங்களால வர முடியுமா? அந்த அப்படின்னு கேட்பாங்க. கெப்பாசிட்டி அதுக்கு வந்து அவங்க அம்மாக்கு புரியாது. ம். ஆனா வந்து ஆண்டவர் சொல்லுவாரு, சரி என் பிதா யார நியமிச்சிருக்காரோ அவங்கள நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாரு ஆண்டவர். அதுதான் இது. இப்ப மோசே பாருங்களேன். மோசே பயங்கரமான ஒரு லீடர்ஷிப் வந்து மோசேக்கு வந்து பெரிய லீடர்ஷிப் அன்னைக்கு. 6,00,000 புருஷர்கள் மட்டும். அப்பனா பிள்ளை ஏன்னா அந்த காலத்துலலாம் நிறைய பிள்ளைங்கள் இருப்பாங்க. சரி ஒரு வந்து அனுமானமா ஒரு 30,00,000 பேர்னே வச்சுப்போம். இந்த 30,00,000 பேர அவர் நடத்தணும். ஆனா மோசே வந்து ஒரு பெரிய தலைவர். அவர் பெரிய தலைவர். ஆனா நான் வந்து இப்ப மோசே மாரி ஆகணும்னு நினைச்சேன்னு வைங்களேன், அந்த 30,00,000 பேர் நடத்தக்கூடிய திராணி எனக்கு இருக்கா? அப்படின்றத நான் நினைச்சு பார்க்கணும். அவருடைய மகிமை ஓகே. ஆனா அதே அவர் கோ த்ரூ பண்ற அந்த சிலுவைய நான் சுமக்க ரெடியா இருக்கேனா? ஏன்னா 30,00,000 பேரும் அவர வந்து போற்றி வாழ்க வாழ்க மோசேலாம் சொல்லல அங்க யாருமே. அவர் எவ்வளவுதான் அற்புதம் செஞ்சாலுமே, எவ்வளவுதான் அவங்கள வழிநடத்தி வந்தாலுமே முறுமுறுப்புகள். உடனே ஏதோ ஒரு நெகட்டிவா அவங்களுக்கு வந்து ஏதோ கசகசப்பு வந்துருச்சு அப்படின்னா, அடுத்த செகண்ட் இந்த மோசே அதுக்கு இங்க எகிப்து எவ்வளவோ பரவால்ல. இதுதான் அவங்க வாயில இருந்து வர வார்த்தையே. ஆமா. அதனால அதெல்லாம் நீங்க தாங்கிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க, நான் மனுஷங்கட்டயும் இந்த வார்த்தைய நான் கேட்டுருக்கேன். டெலிவரன்ஸ் மூலமா வர மந்திரத்தின் ஆவியிட்டயும் நான் கேட்டுருக்கேன். YouTubeல உங்களுக்கு மட்டும் எதுக்கு மகிமை ஆண்டவர் தர்றாரு? அப்படின்னு வந்து ஆவிகள், அதாவது மந்திரம் வச்ச மனுஷங்கள் வந்து வருவாங்கல்ல ஆண்டவர் டெலிவரன்ஸ் அப்ப வந்து சில ஆவிகள் வந்து கேட்கும். அவங்க மனுஷங்க தான். இருந்தாலும் ஆண்டவர் அந்த மந்திரம் வச்சனால கூப்பிட்டு வருவாரு. அவங்க ஸ்பிரிட்டா கூப்பிட்டு வருவாரு. YouTubeல எதுக்கு உங்களுக்கு மட்டும் மகிமை தரணும்? அப்படின்னு. அதுதான் ஆண்டவர் சொல்லுவாரு. எங்க மகிமையை நீங்க விரும்புறீங்களா? தாராளமா விரும்பிக்கோங்க. எங்க சிலுவையை நீங்க சுமக்க ஆயத்தமா இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா, YouTubeல வீடியோ போடுற யாருனாலும் வீடியோ போடலாம் இன்னைக்கு. இப்ப அது வந்து ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம் தான். இன்னைக்கு ஆரம்பிச்சா யாருனாலும் எத்தனை அக்கவுண்ட்னாலும் வச்சு வீடியோ போடலாம். ஆனா, அதனுடைய பாசிட்டிவ் சைடு மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அதனுடைய நெகட்டிவ் சைடு ஹேண்டில் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. எவ்வளோ பேர் எங்களுக்கு விரோதமா எவ்வளோ பேசியிருக்காங்க. அத நாங்க இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு நாங்க எவ்வளோ நாள் போயிருக்கோம். ஆனா அந்த அளவுக்கு உங்களுக்கு மனப்பக்குவம் இருக்கா? ஒரு சில பேர் அதுல 1% அனுபவிச்சாலே உடனே உடைஞ்சு அழுகுறவங்க இருக்காங்க. பட் உண்மையாவே சொல்றேன். இந்த எங்களுக்கு யூடியூப் ஜேர்னி ஆரம்பிச்சு இல்ல ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்பயும் எவ்வளவோ ஒரு கிரிட்டிசிசம் யாராலையும் சொந்தக்காரங்கள்ல இருந்து எல்லாத்தாலையும் பட்டதான கிரிட்டிசிசம். யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாருன்னே தெரியாது. இதுவாச்சும் சொந்தக்காரங்க சொல்லலாம். யூடியூப்ல என்னன்னா யாருன்னே தெரியாதவங்களும் ஸ்டில் இப்ப வரைக்கவே அந்த நெகட்டிவ் வந்து வந்துகிட்டே இருக்கு. அதை இக்னோர் பண்றதுதான் வந்து எங்களுடைய இது. அதே தான் சொல்றேன். நமக்கு கண்ணுக்கே தெரியாதவங்கன்னு நமக்கு மந்திரம் வச்சுட்டு இருப்பான். இவன் YouTubeல வளரக்கூடாது இது பண்ணு. உனக்கு எனக்கு என்னப்பா என்ன தகராறு இருக்கு? உனக்கு நீ யாரு? நாங்க யாரு? அப்படின்னு. ஆனா அவன் எவனோ உட்கார்ந்து மந்திரம் வச்சிருப்பான். ஸோ ஆனா அதெல்லாம் நீங்க வந்து மேற்கொண்டு வர்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. யாருடைய மேன்மையை வேணாலும் எடுத்து ஆண்டவர் தரலாம். ஆனா
அந்த மேன்மைக்குரிய அந்த சிலுவையை சுமக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோமா? அத கண்டிப்பா. வந்து நீங்க வந்து ஏன்னா பார்க்கணும். ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் இங்க மீடியால சொல்லவும் முடியும். இப்போ வரைக்குமே இப்ப நீங்க எங்களையே எடுத்துக்கிட்டாலுமே பல விஷயங்கள் எங்களுக்குமே வந்து நெறைய போராட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து ஓப்பனா சொன்னாலும் புரியுமா? நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்களான்னு கூட தெரியாது. நெறைய இழப்புகள், நெறைய விஷயங்கள் இன்னுமே இன்னுமே போராடிட்டு தான் இருக்கோம். ஆனா அத எல்லாரும் மேற்பரப்பா இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கிறத தாண்டி, ஆனா பின்னாடி அவ்வளவும் அனுபவிச்சுட்டு இருக்கு. அது ஆமா. வந்து யாருக்கும் அது புரியாது. வந்து புரியாது. அதனால அவங்க சிலுவை சுமக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? அதுதான் நான் வந்து இது பண்ணேன். இப்ப வந்து கன்டென்ட் எடுக்கிறோம்னு வைங்களேன், கன்டென்ட்றது வந்து டெய்லி நமக்கு வீடியோ போடுறோம் அப்டின்னா, சும்மா எதையோ பேசின கதையே பேச முடியாது. ஃபன்னாவும் வச்சுட்டு இருக்க முடியாது. அதுக்கு நெறைய சேனல்ஸ் இருக்கு. ஆனா ஆவியானவர் சொல்றத நம்ம வாங்கணும்னா, அதுக்கும் ஒரு பிரசன்ஸ் வந்து வேணும். ஆவியானவர் சொல்றத நம்ம நோட் பண்ணணும், எல்லாம் வந்து செய்யணும். நெறைய விஷயங்கள் இருக்கு. இதுலயுமே நெறைய கடினமான பாதைகள் இருக்கு. நான் இது எங்களுக்குன்னு நாங்க சொல்ல வரல. ம். பொதுவா யாருடைய மகிமையை நீங்க விரும்பினாலுமே, அவங்க தூக்கிட்டு போற சிலுவைய நீங்க சுமக்க ரெடியா இது இருக்கீங்களா? வந்து அத வந்து பார்க்கணும். ஸ்பிரிச்சுவலா ஆனாலும் சரி, இல்ல உங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதான ஒரு சுப்பீரியர ம். பார்த்து நீங்க வந்து இது பண்ணாலும் சரி, ஒரு சில நேரம் நம்மளே நெனச்சிருப்போம். இப்போ ஒரு சில நேரம் நம்ம அப்பாவெல்லாம் பார்த்தோம்னா, "உங்களுக்கெல்லாம் வேற என்ன?" அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா, அந்த அப்பாக்கு இருக்க அந்த ஏஜ்ல நம்ம கரெக்ட்டா அங்க வரும்போது தான், இத தான் நம்ம அப்பாக்கு நம்ம புரிஞ்சுக்காம நம்ம இவங்கள திட்டிட்டோமான்னு, அப்ப நம்ம நம்ம அந்த இடத்துல பட்டா மட்டும் தான் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, "வெயிட் பண்ணு. நீ இப்ப என்ன திட்டுற, நாளைக்கு உன் பிள்ளை வந்து உன்ன சொல்லும் பாரு. அப்பதான் உனக்கு புத்தி வரும்ன்னு" சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்கவங்க அந்தந்த பாதையில நம்ம வரும்போது மட்டும் தான் அவங்க என்ன இதுல பண்றாங்கங்கிறது தெரியும். ஸோ, அதனால ரொம்ப சுலபமா அடுத்தவங்களுடைய பொசிஷன் பார்த்தோ, அவங்களுடைய குளோரி, அவங்களுடைய மகிமை, அவங்களுக்கு இருக்கதான ஆண்டவர் குடுத்து வச்சிருக்கதான டேலண்ட் இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம பொறாமப்படுறதுல அவசியம் கிடையாது. இப்ப நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். யாத்திராமம் 2ஆம் அதிகாரம் 13, 14. அவன் மறுநாளிலும் வெளியே போனபோது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தினை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். இப்ப ஆக்சுவலி இந்த இடத்துல மோசே வந்து என்ன செய்வாருன்னா, அவர் ஏற்கனவே பார்வோனுடைய அது அரண்மனையில உட்கார்ந்து லீடர்ஷிப்னா அவருக்கு என்னன்னு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும். ஆனா, அவர் வந்து நல்லது செய்ய வராரு. ஃபர்ஸ்ட் நாள் வந்து எகிப்தின கொன்று ம். போடுவார். தன் சொந்த ஜனத்துக்கு நல்லது செய்யும்படியாக எகிப்தின கொன்று போடுவார். செகண்ட் நாள் வந்து தன்னுடைய 2 ஜனங்களுக்கே ஒரு பிரச்சனை வர்றதா அவர் பார்க்கிறாரு. அவர் கொல்லணுன்ற இன்டென்ஷன்ல தான் வரல. அவர் சண்டைய விலக்கி விடுறாரு. கேட்கிறாரு. "ஏன்பா நீ அவன போட்டு நீ அடிக்கிற?" அப்படின்னு கேட்கிறாரு. கேக்குறார். ஆனா, அந்த டைம்ல அவங்களே தன் சொந்த யார் அவர் நடத்தப் போறாரோ, அந்த ம். ஜனங்களே அவர பார்த்து கேலி பார்க்குறாங்க. "உன்னை யாரு எங்க மேல நியாயாதிபதியா, அதிகாரியா வச்சது யாரு?" அதான் அவங்க வார்த்தை. "எங்கள் மேல் உன்னை அதிகாரியா, நியாயாதிபதியா ஏற்படுத்தினவன் யார்?" இப்படிதான் வந்து நம்ம இப்போ ஒரு லீடர்ஷிப்ப பார்த்து நம்ம பொறாமப்படுறோம்னு வைங்களேன், அவனையே அவங்க கீழ உள்ளவங்க மதிப்பாங்களான்னு தெரியாது. அப்ப அந்த மாரி அ வேல தான் வந்து அவங்க ம். போவாங்க. ஆனா நம்ம இங்க உட்கார்ந்து அந்த மாரி ஒரு பதவி நமக்கு கிடைக்கலையே, இவங்கள மாரி மேன்மை கிடைக்கலன்னு அவங்கள மாரி கொஸ்டின் பண்ற மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வரும்போது, நீங்க நீங்க என்ன ஹேண்டில் பதில் சொல்வீங்க? பண்ணுவீங்களா? அன்னைக்கு உண்மையாலுமே மோசேவால ஹேண்டில் பண்ண முடியல. அவரால ஒத்த ஹேண்டில் பண்ண முடியல. கொஸ்டினுக்கே ஹேண்டில் பண்ண முடியலன்ட்டு ஆண்டவர் அந்த ஹேண்டில் பண்ற அந்த கெப்பாசிட்டிய அவருக்கு உருவாக்க 40 வருஷம் ஆயிருச்சு. ம். பாத்துக்கோங்க. அந்த ஒரு கொஸ்டின். அதுக்கடுத்து அவர் இஸ்ரவேல் ஜனங்கள வெளிய வந்து நடத்தும்போது 1000 கொஸ்டின் கேட்காங்க. ஆனா, அவர் ஈஸியா அத ஹேண்டில் பண்ணிட்டார். ஆனா, அன்னைக்கு அந்த ஹேண்டில் பண்ற அந்த ஒரு விஷயத்த ஆண்டவர் அவர் கத்துக் குடுக்குறதுக்காக பாருங்க, எவ்ளோ நாட்கள் ஆச்சுன்னு. அதனால இன்னைக்கு மனுஷங்களா இருந்தாலும் சரி, அது ஆவியா இருந்தாலும் சரி, மந்திரத்தினால வர ஆவியா இருந்தாலும் சரி, மந்திரத்துக்கு வர ஆவியா இருந்தாலும் சரி, வேற ஒண்ணுமே இல்ல. உங்களுக்குரிய மேன்மை வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா, வேற ஒண்ணுமே இல்ல. ஆண்டவரே எனக்குரிய மேன்மைய அவங்களுக்கு குடுங்க. எனக்குரிய சிலுவையும் அவங்களுக்கு எடுத்து குடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பயந்து ஓடியே போயிருவாங்க. நான் 2, 3 இடத்த நான் பார்த்துட்டேன். சரி எனக்குரிய மகிமை உனக்கு நான் தந்துடுறேன். ஆண்டவர்ட்ட இப்ப கூட ஜெபம் பண்ணி தந்துடுறேன். என்கூடய சிலுவைய நீ சுமந்துக்கிறியா அப்படின்னா, சிலுவைலாம் வேண்டாம், பாடெல்லாம் வேண்டாம். உன்கூடய மகிமை மட்டும் குடு. அது மட்டும் போதும். உண்மையா நான் சொல்றேன். ஒரு சில பேர் கேட்பாங்க, சிஸ்டர் எனக்கு பொறாமப்பட்டு மந்திரம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படி ஜெபம் பண்றதுன்னு? வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க எவ்வளோ தூரம் பாடுகள் படுறீங்க, அது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ தூரம் அழுது ஜெபம் பண்றீங்க, உங்களுக்கு தெரியும். எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. ஆண்டவரே என் மகிமையும் அவங்களுக்கு குடுங்க. என்னுடைய பிரச்சனைகளையும் அவங்களுக்கு குடுங்கன்னு சொல்லுங்க. அதோட அவங்க தெரிச்சு ஓடியே போயிருவாங்க. உண்மையா சொல்லுங்க. உங்க முன்னாடியே ஏன்னா ஒரு சில மனிதர்லாம் வெட்கமே இல்லாம முன்னாடியே கேட்குறாங்க. உனக்கு மட்டும் எப்படி இவ்ளோ பணம் இருக்கு? உனக்கு மட்டும் எப்படி வீடு இருக்கு? உனக்கு மட்டும் அப்படி இருக்கு? ஆனா இவங்க உழைக்கிறதுக்குலாம் இவங்க ரெடியாவே இல்ல. ஆனா சொல்லுங்க, நான் வந்து என் பிரச்சனையும் உனக்கு தர்றேன்ப்பா. என் வீடு, என் ஆஸ்தி, என் பணம், நகை தானே உனக்கு வேணும். அதையும் ஆண்டவர் உனக்கு தரணும்னு நான் ஜெபம் பண்றேன். அதே மாரி எனக்கு உடம்புல இவ்ளோ பிரச்சனை இருக்கு. எனக்கு இருதயத்துல இவ்ளோ பிரச்சனை இருக்கு. நான் இவ்ளோ யுத்தம் பண்றேன். ஒவ்வொரு ஆவிகளோட நான் யுத்தம் பண்ணிட்டும் இருக்கேன். இந்த பிரச்சனையும் சேர்த்து வாங்கிக்கோ.
இந்த மகிமையும் சேர்த்து உன்ன மாதிரி வாங்கிக்கோ. பொறாமப்படுறவங்க என்கிட்ட வர்றவங்கள நீயும் வச்சுக்கோ. நீ அந்த பொசிஷன் போனானா அந்த பொறாமை ஆவிகள் என்ன சும்மாவா விடும்? ஆமா. அதுவும் தானா வரதான் செய்யும். அதையும் சேர்த்து நீயும் வச்சுக்கோ அப்படின்னு அந்த சொல்லிட்டாங்க. மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அதோட தெரிச்சு ஓடியே போயிடுவாங்க. இப்ப எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு இருக்கிற ஆசீர்வாதமே போதும் அப்படின்னு. இப்ப நம்ம இன்னொரு ஒரு வசனம் வாசிக்கலாம். இது ஆண்டவரே சொன்னதுதான். அதனால இந்த கான்செப்ட் வந்து உண்மை. இது வந்து ட்ரூ. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரம் ஆவேன், தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் ஆமே. அதாவது இது என்ன அர்த்தம்னா, நான் பிள்ளைகள்னா இப்ப ஒரு பிள்ளை அப்படின்னா அப்பாவுடைய சுதந்திரம் அவங்களுக்கு வரும். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம்னா கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு வரும். அதுல எனக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு அர்த்தம். இப்ப எங்க அப்பாவுக்கு ஒரு சொத்து இருக்குன்னு வைங்களேன், அந்த சொத்துக்கு நான் உரிமை கொண்டாடலாம். ஏன்னா நான் அவருடைய பிள்ளைன்றனால நான் சுதந்திரம் நான் வந்து இருக்கேன். சோ அந்த சொத்துக்கு உரிமை பண்ணலாம். அந்த இடத்துல தான் ஆண்டவர் ஒரு குக்கி போடுறாரு. கிறிஸ்துவுடனே நான் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். உனக்கு சொத்து தாரேன், ஆனா நீ கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதம் தானே வேணும்னு கேக்குற. கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதம் உனக்கு தரேன், ஆனா அவருடைய கூட மகிமை உனக்கு வரணும்னா அந்த அவருடனே கூட பாடும் பட்டுக்கோ, அவருடைய பாடியும் நீ சேர்த்து பட்டுக்கோ அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்றாரு. இது வந்து உண்மை. நீங்க பவுல்லாம் நிறைய சொல்லியிருப்பாரு. நீங்க அது எல்லாமே ரீட் பண்ணீங்கன்னா போதும். அவருடைய சிலுவையும் எடுத்துக்கோங்க, அவருடைய மகிமையும் எடுத்துக்கோங்க. அவர் அதான் சொல்லுவார். அதனால இன்னைக்கு வேற ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நான் கூட இன்னைக்கு முதல்வர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா வந்து அந்த முதல்வருக்குரிய பொறுப்புகளை என்னால ஹேண்டில் பண்ண முடியுமா? இந்த சைடுல என்னன்னு கேட்கலாம் நம்ம இன்னைக்கு. முதல்வர் கேட்கலாம். ஆனா முதல்வருக்கு அந்த இடத்துல வந்து நின்னாதான் அந்த பொறுப்பு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து தெரியும். அந்த அந்த வெயிட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து. அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே மனுஷங்களுக்கு வந்து எப்பயுமே மகிமை வேணும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த டிசிப்ளின், அந்த மகிமைக்கு போறதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு பாத்தீங்களா? அந்த டிசிப்ளினுக்கு அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. நீங்க அதை யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம வந்து பார்க்கலாம். யோசேப்புக்கு ஆண்டவர் அதிபதி ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவ்வளோ டிசிப்ளினான ஒரு பாதை வழியா கொண்டு வந்தார். அந்த இடத்துலயே அவர் போத்திபார் மனைவிட்டே பாவம் பண்ணியிருந்தாருன்னா, அரண்மனைக்குள்ள வரும்போது எத்தனை பாவம் பண்ணுவார்? ஏன்னா ராஜாக்களை சுற்றி எப்பயுமே பெண்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க. சோ அந்த இடத்துலயே அவர் இச்சையில விழுந்துட்டாரு அப்படின்னா, ஒரே ஒரு லேடி போத்திபார் மனைவி மட்டும்தான் இருக்காங்கன்னு வைங்களேன். ஏன்னா மித்தவங்க எல்லாமே அடிமைகள் தான், மேக்சிமம் ஆண்களா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அவங்க ஒய்ஃப்லாம் அங்க ரொம்ப இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சோ ஒரு லேடி மேபி ஏதாவது கொஞ்சம் வேலைக்காரங்க 2, 3 லேடிஸ் இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அந்த இடத்துலயே அவர் இச்சையின் பாவத்துல விழுகிறாருன்னா, அரண்மனைக்கு போகும்போது கண்டிப்பா அழகான பெண்கள் இருப்பாங்க. எப்பயுமே ராஜாக்களை சுற்றி எஸ்தர்லயே நம்ம படிக்கிறோம். அழகிய பெண்கள், அந்த மாதிரி கன்னி பெண்கள், அவங்கலாம் கன்னி மாடம்னே இருக்கும். சோ அந்த மாதிரி பெண்கள் இருக்கும்போது யோசேப்பு கண்டிப்பா விழுந்துருவார். ஆண்டவர் அதனாலதான் அவர் அவருக்கு ட்ரைனிங் டிசிப்ளினா என்னன்றத ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. எந்த ஒரு பதவிக்கு போங்களேன், நான் சூழ்நிலை நிமித்தம் பாவம் செஞ்சேன்னுலாம் யாரும் சொல்ல முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள், நான் இந்த உலகத்தை பத்தியே நான் பேச வரல, நான் கர்த்தருடைய பிள்ளைகள் பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உலகத்துல உள்ளவங்க வந்து பாவமும் செய்வாங்க, மகிமையும் அனுபவிப்பாங்க. அவங்க கதையே வேற. அதெல்லாம் வந்து எப்படி சொல்ல, அதெல்லாம் பிசாசு வந்து எல்லாமே பண்ணும், எல்லாமே கொடுக்கவும் செய்யும், கடைசியில நரகத்துக்கு இழுத்துட்டு போகும். அதனால அது வந்து எப்படி சொல்ல, நரகத்துக்கு டிக்கெட் வாங்கின மாதிரி. அன்லெஸ் அவங்க ரசிக்கப்பட்டு ஆண்டோட்ட வராத வரைக்கும் அது டைரக்டா அவன் தொடவே மாட்டான். அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை கொடுத்துட்டு தான் இருப்பான். இந்த கான்செப்டே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான். நம்ம ஏன் யாரையும் பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது? அது விசுவாசிகளா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத வெளிய உள்ளவங்களா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இந்த மனப்பக்குவம் நமக்கு வரணும். இன்னொன்னு, நம்மளை பார்த்து யாரா பொறாமப்பட்டு இந்த கேள்வி வச்சாங்கன்னா, உங்களுக்கு பதில் சொல்ல ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏசப்பா என்னை ஆசீர்வதிக்க, நான் ஆசீர்வாதமா வைக்கிறேன், அதோட நீங்க நிப்பாட்டிடுவீங்க. உடனே கரெக்ட் தான், ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறதா ஒரு மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த பொறாமை எண்ணத்தோட கேட்கிறவர்களுக்கு நீங்க இதையும் சேர்த்து சொல்லணும். நிறைய சேர்த்து சொல்லணும். நானே 2, 3 டைம் டெலிவரன்ஸ்ல சொன்னேன், இல்ல வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படி இருந்துச்சு. அதோட தான் பார்த்தேன், இனி யார் இந்த கேள்வியோட வந்தாலுமே இதைதான் ஆன்சரா சொல்லணும். அப்ப வந்து நம்ம டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒருத்தவங்களுடைய மகிமையை நம்ம விரும்பும் போது டிசிப்ளின் கான்செப்டும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு சில பேர்லாம் வந்து நான் வந்து உழைச்சேன் அப்படின்னா 6 மணி நேரம் தான் உழைப்பேன் அப்படின்பாங்க. ஒரு சில பேர் 8 மணி நேரம் உழைப்பாங்க, ஒரு சில பேர் 10 மணி நேரம் உழைப்பாங்க. அந்த உழைப்பு நேரத்துலயும் எந்த அளவுக்கு டிசிப்ளினா இருக்கிறாங்க, அதுதான் வந்து முக்கியம். யோசேப்பு வந்து அன்னைக்கு வந்து உழைக்கவும் செஞ்சாரு, அதே சமயம் டிசிப்ளினாவும் இருந்தார். அதனுடைய மகிமையினாலதான் அவர் மேல இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனார். இன்றைக்கு வந்து அப்படி கிடையாது. ஒரு சில பேர் பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க, ஆனா டிசிப்ளினே இருக்கு, நிறைய இருக்கும். நம்மளுக்குமே புரியணும், ஓகே நம்ம யாருடைய மகிமே நம்ம விரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே இப்ப ஊழியத்துல இப்ப எங்களெல்லாம் விட பெரிய பெரிய ஊழியம் நிறைய இருக்கு. ஆனா அவங்க இவ்வளவு ஷைன் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்க முடியாது. உண்மையாவே அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா
இதை விட பல மடங்கு. இப்ப எங்களுக்கெல்லாம் யோசனை நமக்கே இப்ப இதுனா அவங்களுக்குலாம் எவ்வளவு போராட்டம் வரும். இப்ப எங்களெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க அப்படிதான் யோசிப்போம். அவங்களுக்குலாம் எவ்வளவு பிரச்சனைகள் வரும், எப்படி அவங்க தாங்கிட்டு இருப்பாங்க, அப்படிதான் எண்ணம் போல. அவங்கள்ட்ட மேல இருக்க பொறாமைகள் வந்து வராது. நீங்க எப்பயுமே யோசிக்கணும், அப்படிதான் யோசிக்கணும். பெரிய பொசிஷன்ல அப்படி இருக்காங்கன்னா உண்மையாம அவங்க எவ்வளவு பெரிய பாடுல எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி அவங்க அந்த இடத்துல வந்திருப்பாங்க. அப்படி அதை நீங்க யோசிச்சீங்கனாலே பொறாம அந்த இடத்துல வராது. நீங்க வாஞ்சிக்கலாம், அடுத்தவங்களுடைய மகிமையை நீங்க தாராளமா வாஞ்சிக்கலாம். ஆனா நீங்க அதுக்கும் ரெடியா இருந்துக்கணும். அவங்களுடைய சிலுவையை சுமக்கிறக்கும் நீங்க ரெடியா இருக்கு. கிறிஸ்துவனுடைய மகிமையை நம்ம வாஞ்சிக்கலாம், ஆனா கிறிஸ்துவனுடைய சிலுவையை நம்ம சுமக்க ரெடியா இருக்கணும். ரெடியா இருந்தோம்னா கண்டிப்பா ஆண்டவர் அந்த மகிமையை தருவார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம். இப்போ ஒரு 4 காரியங்கள் நாங்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 4 காரியங்கள் நீங்க நிதானமா உட்காந்து யோசித்து பாருங்க. உங்களுடைய லைஃப்லயும் நம்ம எதுவும் இந்த இடத்துல ஒரு ஓட்டை வச்சிருக்கோமா அப்படிங்கிறத பாருங்க. இதை நம்ம நிவர்த்தி பண்ணும்போது தான் ஆண்டவர்ட்ட இருந்து வரதான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இப்போ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் சுவாசிக்கிறேன். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.